தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி போயிருக்கிறார். நேற்றைக்கு டி நகரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பல விஷயங்களை அவர் பேசியிருக்கார். அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம், பிரிந்து சென்றவர்களுடைய ஒருங்கிணைப்பு பற்றியான அந்த சர்ச்சை. இந்த பயணம் என்ன நோக்கத்திற்காக இருக்குது? சார், அவர் இன்னைக்கு பேசுனது நேற்று நீங்கள் சொன்ன மீட்டிங் ஆக்சுவலாக கோடம்பாக்கம், அது ராம் தேட்டருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன சந்து. நான் ஒரு டிவிக்கு வருகிற போது தாண்டி வந்தேன், கஷ்டப்பட்டு தான் தாண்டி வந்தேன். என்னுடைய வீட்டிலேருந்து அதான் வழி. எனக்கு 3 விஷயங்கள் சொல்கிறார் அவர் இந்த டாப்பிக்கில். அவர் பேச்சிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தன்மானம் எங்களுக்கு அதிகம், அவர் சொல்கிறது தான். நான் பற்றி உள்ள கமெண்டே அடிக்கலை. அம்மா இறந்து விட்ட பிறகு சில பேர் கட்சியை கபலீகரம் செய்ய முயற்சித்தார்கள். பேரெல்லாம் சொல்லலை அவர். அப்போது எங்களுக்கு மத்திய அரசாங்கம் துணை நின்றது. அதனால் நாங்கள் அவர் கூட ஆதரவாக இருக்கிறோம். அந்த அடுத்து சொல்கிறது ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். அவங்க இதுவரைக்கும் ஒன்றும் தொல்லை கொடுக்கல. தொல்லை கொடுக்காத வரைக்கும் நாங்களும் இப்படித்தான் இருப்போம். நான் புரிஞ்சுக்கிறது தான். அதை தெரிவிக்கிறார். அநேகமாக அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி வருமா என்பதில் ஒரு பார்வையாளனாக எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்கிறது. ஏன் இந்த சந்தேகம்? பாஜக என்பது என்னுடைய தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது. ஒன்று, தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கிற இயற்கை அரசியல் ஏதோ ஒரு சித்தாந்தமோ எதையோ ஒன்று வச்சு ஓரளவுக்கு பெயர் சொல்லக்கூடிய ஒரு பாமகவை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70-80 இடத்துல நிற்கக்கூடியது, ஜெயிக்கக்கூடியதுன்னு நான் சொல்லலை. அந்த தொகுதியில் ஒரு இம்பேக்டை உண்டாக்கக்கூடியதுன்னா டிடிவி. எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர், நான் அதிமுகவோடையும் கூட்டு கிடையாது. எவ்வளோ நாங்கள் பாஜகவை ஓப்பனாக அந்த வார்த்தையை சொல்லிட்டார். பாஜகவை நாங்கள் எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுவோம். எதுக்கு சரி தப்பு நமக்கு அவசியம் இல்லாத அந்த ஸ்டாண்டை ஒருவேளை மனசில் வச்சிருந்திருக்கலாம், இன்றைக்கி வெளியே சொல்லிட்டார். பாஜகவினுடைய பெரிய பலம் தமிழ்நாட்டில்னு நான் நினைக்கிறது அவருடைய டிடி அவருடைய ஒரு கூட இருந்தது. இன்னொருத்தர் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு அவர் பல காரியங்கள் பண்ணார். எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். அட்லீஸ்ட்டு தன்னுடைய சில அதீத திறமைகளால் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்தார். வியாபாரம் பண்ணுறேன்னு போயிட்டார். எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் வியாபாரத்தில் நாங்கள் பட்டமெல்லாம் ஏதோ சொல்கிறாரு, வாங்கியிருக்கிறோம், அதனால் வியாபாரம் பண்ண போகிறேன்னா கோடிக்கணக்கான ரூபாய், எவ்வளவு எத்தனை கோடி வேண்டாம், நான் அதை போய் பார்க்க போகிறேன். அவர் கிட்டத்தட்ட தேர்தலில் நான் தலையிட மாட்டேங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. இதுக்கு முதல்லையே ஒரு மீட்டிங்கில் ஒரு கலந்துக்கலேன்னு ஒரு பெரிய பிரச்சனையாக, எனக்கு ஒரு யாரையும் பிரித்து விடுறதுடைய நோக்கம் அல்ல, அது அல்ல, வேண்டாம். ஆனால் அது வந்துருச்சு. இப்போ அவராக சொல்லலை, இடம் வாங்கி தொழில் வெளியே வந்து இந்த அத்தனை கோடி இருந்தோன்னா, ஆமாம் நான் போகலை, என்னுடைய மனைவியை வச்சு பண்ணினேன், இந்த தொழில் பண்ண போகிறேன். அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கிட்டத்தட்ட 26 தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு பிரமாதமாக ஒன்றும் இருப்பேன். நான் கட்சியை விட்டு அரசியலை விட்டு துறவரம் வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்லலை. அதை வைத்து பார்க்கிற போது பாஜகவினுடைய மூல பலம் டிடிவி, ஒரு பிரச்சார பலம் மூலபலம் திரு அண்ணாமலைன்னு நான் எடுத்தது என்னுடைய கணிப்பு. டெல்லி பயணம் ஏன்?
பாஜகவினுடைய மூலப்பணம் பலம் வந்து டிடிவியாக இருந்தால் இபிஎஸ் ஏன் டெல்லி போகணும்? எதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லையா? சரி, எதாக இருந்தாலும் 48 ஆண்டு காலம் என்னுடைய மனைவியோட வாழ்ந்திருக்கிறேன். ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரணும் இல்லையாண்ணா? அதனால் அதுக்கு தான் போயிருக்காருன்னு நான் சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நான் அதனுடைய பதில் அல்ல. ஆனால் அவர் இப்போ போனால் தானே அது அவர் சீட்டு. யார் சீட்டு? டெல்லிங்கிறது பாஜகவினுடைய சீட் ஆஃப் பவர். ஹோம் மினிஸ்டர் ஒரு 100 சீட்டு கொடுன்னு கேட்குறாருன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. அது பாஜக கேட்குது. பாஜக, ஆமாம், அது அமித்ஷா பாஜக த்ரூ அமித்ஷா கேட்குறார். 100 சீட்டு கொடுக்குற பலம் அவங்களுக்கு நேற்றும் இல்லை, முந்தா நாளும் இல்லை, இன்றைக்கும் சத்தியமாக இல்லை. நான் சொன்ன மாதிரி 2 நீங்கள் புறக்கணிக்க முடியாத மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையில் இவர் என்ன சொல்ல போகிறார்? சிம்டம்ஸ் வரணும் இல்லையா? புறக்கணிக்க முடியாத மாறுதல்கள் 110 இடங்கள் 118 பாதிக்கு பாதின்னு வச்சுட்டா கூட அவ்வளோ கேட்கறதுக்கான சோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாமே புறக்கணிக்க முடியாத மாறுதல்கள் அப்படின்ற கிளைம்லாம் எப்படி பண்ணுறேன் சார்? நான் தான் அவங்களுக்கு இருக்கிற பலத்தை விட ஒரு 60-70 சீட்டில் டிடிவிக்கு பலம், ஜெயிக்கிற பலம் நான் சொல்லலை முதல்லையே. அந்த யார் ஜெயிப்பாங்கன்னு இல்லை யார் தோப்பாங்கன்னு தீர்மானிக்கிற பலம் அவருக்கு இருக்குது. அவர் அதிமுக இல்லை, தனி கட்சி வச்சிருக்கிறார். ஆனால் அந்த பலத்தை 2021 தேர்தலில் அதிமுக 23 இடங்களில் ரெக்கார்ட் தோற்று போனதுக்கு டிடிவியை வாங்கின ஓட்டு தான் காரணம். எல்லாம் இது ஒன்றும் மறைபொருள் இல்லை, எல்லாருக்கும். காலங்கள் மாறிடுச்சு இல்லையா? கோவில்பட்டியிலே நின்று ஜெயிக்க முடியாதவராக அடையாளப்படுத்தப்படுறார் இல்லையா டிடிவி தினகரன்? நான் முதல்ல என்ன சொன்னேன், 60 தொகுதியில் ஜெயிப்பார்னு நான் சொல்லலைங்க. நான் கேட்குறது, இப்போது ஒரு பக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்கிறார், இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடக்குது. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கிறதாக நான் கருதுகிறேன் சார். அதே 100 கோரிக்கை இவங்களும் வச்சுருக்கிறாங்க. பாஜக நியாயம். ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க 234 எனக்கு வேணும்னு சொன்னால் கூட அதை போய் நான் தவறுன்னு சொல்ல முடியாது. கொடுப்பாங்களா? அதெல்லாம் வேற மாட்டாங்களா? அதை என்ன இது இப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. இன்னொரு 2 விதமான, நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் இதில் போட்டிருக்கீங்க தமிழ்மணி ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொல்கிறாரு டிஎம்கேலன்னு. நாங்கள் எதுவும் போடலையே சார். இப்போ இல்லை சார், என்னுடைய ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அங்கே 2 கட்சிகள் வெளியே வந்துரும்னு சொன்னேன். ஸ்லீப்பர் செல் வார்த்தை என்னதில்லை, நான் வேணா இப்போ எடுத்துக்கொள்கிறேன். நான் கேட்குறது என்னென்னா, அதிமுகவினுடைய கட்டமைப்பு, செயற்குழு, பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், அது தாண்டி தொண்டர்களுடைய பலம் எல்லாமே அதிமுகவினுடைய இபிஎஸ் அணிகிட்ட இருக்கும் பொழுது கூட்டணி உறவு மேலேயே தமிழ்மணி சந்தேகத்தை. பிஜேபிக்கு அது இப்போ அழகாக சொன்னீங்க நீங்கள். இவ்வளவும் இபிஎஸ் கிட்ட இதில் ஏதாவது அங்கே இருக்கான்னு தானே நான் கேட்குறேன். நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, என்னை விட பிரமாதமாக சொன்னீங்க. நீங்கள் இவ்வளவும் அதிமுக பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் கிட்ட இருக்குது. இல்லைங்க, ஒரு 10 சீட்டு தனியாக நின்று பிஜேபி ஜெயிச்சு சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அவங்க எந்த 10 சீட்டுன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அந்த பலம் இல்லை. நான் அவங்கள தப்பாக பேசுகிறதுக்கெல்லாம் என்னுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய கணிப்பில் அவங்களுக்கு அந்த பலம் இல்லை. நீ இவரை விட்டுடு, பிஜேபி கூட தொங்காத, நான் தயாராக இருக்கிறேன்னு செய்திகள் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்டேருந்து 4 டிஸ்ட்ரிக்ட் சனிக்கிழமைன்னு 2 டிஸ்ட்ரிக்ட் போனார்ல, பேர் கூட வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த சமிச்சை வந்துருச்சுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த சமிக்கை யாருக்கு சாதகமாக மாறுது? ஏன் அந்த இடத்துட்ட வந்து இபிஎஸ் வேணான்ற முடிவு எடுக்கிறாங்க? இன்னும் அந்த முடிவுக்கு வரலேன்னு நான், இவங்க வேணான்னு பிஜேபி வேண்டாங்கிற முடிவு முதல்ல எடுத்தா தான் அடுத்து யார் வேணுங்கிற முடிவு எடுக்கலாம். அந்த முடிவை பாஜக எடுக்குமா? நம்ம வெளிப்படையாக பேசலாம். நீங்கள் சொல்ல வருது இதுதான், விஜயோடைய அந்த முதல் 3 மாவட்டத்தோட சுற்றுப்பயணம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் போகிறாரு, அதனுடைய எழுச்சி, இது டிடிவி தினகரனுக்கோ அல்லது ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ ஒரு சாதகமான சிம்டம்ஸ் உருவாக்கி
தாவேகா ப்ளஸ் டிடிவி ஓபிஎஸ் இந்த அணி உருவாகும் பட்சத்தில் அது அதிமுகவுடைய இபிஎஸ்க்கு பின்னடைவு ஏற்படுத்தும். அதுல ஒரு முடிவை பாஜக எடுக்குதுன்னு சொல்ல வரீங்களா? நான் வேற மாதிரி இல்லை சொல்றேன். பிஜேபியை விட்டுட்டு வந்துட்டா நான் கூட்டணிக்கு தயாராக இருக்கேன்னு விஜய் சொல்லி ரொம்ப காலமாச்சு. அதிமுகவோட வெளிப்படையாக சொல்லிட்டார் அவர். இப்போ இந்த முடிவை அதிமுக எடுக்க போகுதுன்னு சொல்றீங்க? எடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். எந்த முடிவை? பிஜேபி வேண்டாம். அதுக்கு 2 காரணம் சொல்லிட்டேன். பிஜேபி மேலே உள்ள வெறுப்பு. சார், தேர்தல்ங்கிறது ஜெயிக்க தான் நிற்கிறோம். தர்மம் கர்மம் நியாயம் கதாகால ஜெயமம் பண்ணுறதுக்கு அல்ல. அந்த வகையில் பார்த்தால் ஒரு அவருடைய பலமாக இருந்த திரு டிடிவி நான் மாட்டேங்கிறார். அதிமுக கூட மாட்டேன்னு சொல்கிறது வேற. மத்திய அரசு பிஜேபியோட மாட்டேன் அவர் சொல்லிட்டார். இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார். அப்படி ஓட்டி சுற்றி வளர்ச்சி இல்லை. இன்னொரு ஒரு பிரச்சார பீரங்கி விவசாயிகளை வாங்கி ஏதோ இல்லை, அவர் சொல்லிட்டாரு நான் பிரச்சாரத்துக்கு போகிறோம். இன்றைக்கி கூட இபிஎஸ் உடைய அந்த பிரச்சார கூட்டங்களில் பார்க்குறப்ப தன்னெழுச்சியாக வராங்கன்றாரு. நெல்லையில் நடந்த பாஜகவுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் கூட இபிஎஸ்ஸை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு சபதம் எடுப்போம்னு சொல்கிறார் இல்லையா? அவர் இறங்கி வந்துட்டாருன்னா அந்த இடம் வாங்கின பிறகு இல்லை, அது வெளியே தெரியாமல் வச்சுருந்தார் அவர். அவரே சப்ரீஷர் அவர் ஒத்துக்கிறார். என்னுடைய தெரியக்கூடாதுன்னா என்னுடைய மனைவி அனுப்பிச்ச பவர் ஆஃப் அட்டர்னி கரெக்ட் கண்டுபிடிச்சி 80 கோடி இடத்த குறைச்சி வாங்கிட்டேன்னு வந்த பிறகு அவர் சொல்கிறார், ஆமாம் நான் வாங்கியிருக்கேன், 80 கோடிங்கிறதுலாம் தப்பு, 45 லட்ச ரூபா டாக்ஸ் கட்டிருக்கேன், 4. அது உண்மை வேணாம், எனக்கு என்ன அவசியம் அதை பற்றி. ஆனால் அவருடைய ஆர்வத்தை உழைப்பை பங்கு போட இன்னொன்று வந்துருச்சு. குறைஞ்சபட்சம் அரசியல் நீங்க சொல்ற பார்த்தா பாஜகவே வேணான்ற முடிவு வந்துட்டார். டிடிவி தினகரன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், இப்போ பாஜக வேண்டான்ற முடிவை நோக்கி இபிஎஸ் நகர்ந்துட்டாரா? யாரு? இபிஎஸ் நகர்ந்துட்டாரா? சார், இபிஎஸ் முதலே சொல்லிட்டார் மற்றவங்களை பற்றி சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்களும் சொன்னாங்க அது அவங்க உள்கட்சி விவகாரம், இந்த வார்த்தை தான் பயன்படுத்தினாங்க. பிஜேபியும் நாங்கள் அறிவுரை சொல்ல மாட்டோம், அதில் உள்கட்சி விவகாரம்னு. இந்த நிமிடம் வரைக்கும் அது உள்கட்சி விவகாரம் இல்லை, நாங்கள் கருத்து சொல்லலாம், நாங்கள் சொன்னால் கேட்பாருன்னு யாரும் சொன்னோம். அவங்க ஒரு குறிப்பிட்டு பேர் சொல்லக்கூடிய தலைவர் பிஜேபியிலேருந்து இல்லை அன்றைக்கி நாங்கள் சொல்லியிருப்போம், காலம் மாறிடுச்சு, எனவே அதெல்லாம் உள்கட்சி கிடையாது, நாங்கள் கூட்டணி கட்சி, நாங்களும் பாதிக்கப்படுவோம், அதனால் அவங்கள சேர்த்துக்கணும்னு சொன்னாருன்னா அது அடுத்த பிரச்சனை. நான் அதுக்கு அதை விட ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் டெவலப்மெண்ட்டு தான். ஆனால் அதை விட மேஜர் டெவலப்மெண்ட் டிடிவி வெளியே போயிட்டு ஒரு 60-70 தொகுதியில் ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு, ஜெயிக்கக்கூடிய ஓட்டுன்னு எப்பயும் சொல்லலை. குறிப்பாக தஞ்சை மாவட்டம், அதாவது தஞ்சை மாவட்டங்கிறது என்னுடைய சொந்த மாவட்டம், இப்போ 5 மாவட்டம். எனவே கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் களம் என்பது சின்ன சின்ன கட்சிகளால் யார் கூட்டணி யாரோடு இருக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட போகிறது.